நான் சிரிக்கிறேன், சார் இருக்காங்க பார்க்குறாங்க. கடவுளே என்ன குத்துன உடனே அந்த எனக்கு கிடைக்கிற கேரக்டர்ஸ்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே வந்தேன். அவனை அவனை ஏதாச்சும் பண்ணு, அவன் சிரிப்பை பாரு, அவனை சாரோட எலிவேஷன் ஆடியன்ஸ் ஃபுல் கத்து. அது சிரிப்புலேயே ஒரு 2-3 எடுத்தேன். தேர்டில் சிரிச்சது ஃபர்ஸ்ட்டில் போடுங்க, ஃபர்ஸ்ட் சிரிப்பை செகண்டில் போடுங்க, அது இது சேர்த்து ஒன்று போடுங்க. கேட்கறவே ஒரே எதிர்பார்க்குற ஒரு படம். ஸோ பகவதி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு பயங்கரமாக பிடிச்சிருச்சு எனக்கு. நான் என்னைக்காவது லைஃப்பில் ஆக்டர் ஆனேன்னா லைஃப் முடியறதுக்குள்ளே விஜய் சாரோட நடிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். அதே விஷயத்தை நான் விஜய் சார் கிட்டையும் சொன்னேன். உடனே அவர் ரொம்ப கிரேட்ப்பா, கங்க்ராட்ஸ், நல்லா பண்ணிட்டல நீ படசி படத்துல சாரோட as an ஆக்டரா நீ நினைச்சது சாதிச்சிருக்கடா இன்னைக்கு அப்படின்னு எனக்குள்ள. அது என்கரேஜ் முடிஞ்சோடனே ஆடியன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டாங்க. முடியல, எழுந்திருக்க முடியல. என் பொண்ணு வளர்ந்து வந்து ஒரு நாள் பார்க்கும்போது சிஎம்மோட நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவ பெருமைப்படுவா. ப்ரௌட் மூமெண்ட் நமக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சந்தீப் அவர்களே வணக்கம். சந்தீப் ரவிராஜ். ஸோ இப்போ எல்லாருக்கும் சந்தீப் அப்படிங்கிறது பரிச்சயமான பேர். ஏன்னா இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே. இதுக்கு அது ஜனநாயகனுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஜனநாயகனுக்கு முன்னாடி மேபி எங்கேயா போனால் இவர் இந்த படத்தில் பார்த்துருக்கேன்ல ப்ரோ, நீங்கள் ஆக்டரா அப்படின்னா நிறைய பேர் கேட்டுருப்பாங்க. பட் இந்த ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர். ஸ்க்ரீன் டைமாக கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மி டைம் தான், ஆனால் இம்பேக்ட் அதிகம். ஏன்னா அதுதான் ஒவ்வொரு ஆக்டருக்கும் தேவை. இப்போ நான் படம் முடிச்சு வெளியே வரும்போதும் என் கேரக்டர் நின்றுச்சா அவனே ரெகனைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜனநாயகன் எக்ஸ்பீரியன்ஸ் அது கம்ப்ளீட்டாக ஒன்று இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட கடைசி படம், சிஎம் அவர்களோட கடைசி படத்தில் ஒரு பார்ட், அவுட் இந்த ஃபீல் சொல்லாங்க. இந்த எமோஷன் எப்படி நம்ம சொல்ல முடியும் ஒரு வேர்ட்ஸால எனக்கு தெரில. பிகாஸ் ஊரே எதிர்பார்க்குற ஒரு படம், சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு லாஸ்ட் படம் அப்படின்றப்ப ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு இப்படி ஒரு படத்துக்காக. இப்படி ஒரு படத்தில் நம்மளை மாதிரி ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர் இதுக்குள்ளே வர்றதுன்றது வந்து காடோட ஒரு ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன். அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே வந்தது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம சின்ன வயசில் அவ்வளோ படங்கள் பார்த்து ரசிச்சிருப்போம். நீங்கள் இப்போ என்கிட்ட ஒன்று சொன்னீங்க, எங்க ஆரம்பிச்சது எங்க முடிஞ்சது. சொல்ல முடியுமா? ஆமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு செக்கச்சந்தோனம்ல நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப் தான். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியோட ஸ்ட்ரகிளிங் தான். பிகாஸ் ஆமா கஷ்டம் தான், பட் அது ரொம்ப சந்தோஷத்தோட கஷ்டம் தான். ஏன்னா இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பலன் இருக்கு. ஆனால் கண்டினியூஸாக நம்ம கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறோமா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி. அதில் இருந்தேன்னா நீ சந்தோஷமாக ஒரு விஷயத்தில் கஷ்டப்படு, அது ஒரு நாள் உனக்கு ஒன்று கொடுக்கும். ஸோ அப்படி தான் நான் என் லைஃப்பை பார்க்குறேன். எனக்கு கிடைக்கிற கேரக்டர்ஸ்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே வந்தேன். என்னைக்காவது ஒரு நாளாக திரும்பி பார்த்து பேசப்படும் போதெல்லாம் அந்த படம் என்ன நடக்குதோ இல்லையோ அதில் சந்தீப் என்ன பண்ணியிருக்கேன்னு எடுத்து வச்சு பார்த்தா டெஃபினட்டாக நான் எல்லாத்து கேரக்டர்ஸ்க்குமே இன்னைக்கு வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ விஜய் சாரோட சீன் பண்ணியாச்சு அது ஒன்று. ஆனால் நீங்கள் அந்த டைமில் நினச்சிங்களா இப்படி ஒன்று இருக்க போகுது அப்படின்னு? பிகாஸ் அவரோட எலிவேஷன், சாரோட எலிவேஷன் ஒரு பெரிய எலிவேஷன் சீன் அது. ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மூமெண்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து தான் இன்னொரு இதுக்கு ஷிஃப்ட் ஆகும், வேற ஒரு இடத்துக்கு ஒரு ஷிஃப்ட் ஆகுது, கதையாக வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. நீங்கள் அந்த டைமில் நினச்சிங்களா இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு? என்னன்னா எனக்கு அந்த சீனோட மூடு தெரியும். சரி, நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அங்கே எல்லாம் நினச்ச மாதிரி வந்துருச்சு, ஒர்க் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைட், சூப்பராக சொல்லிட்டாங்க, எல்லாரும் ஓகே ஹாப்பி, டைரக்டர் நல்லா பண்ணிட்ட சந்தீப் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பி. இது எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து எப்படி ஆடியன்ஸோட இது கனெக்ட் ஆகும், இந்த சீனோட எலிவேஷன் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படி எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. டப்பிங்கில் பார்க்கும்போது நான் ஹாப்பி தான், ஓகே தான், ஆனால் ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன். சாருக்கு ஒரு கிளாப் வரணும், சாருக்கு என்ன ஒன்று பண்ணும்போது. ஸோ அந்த எலிவேஷன் நமக்கு சாருக்கு கொடுக்கணும்னா, ஆடியன்ஸ் கொடுக்கணும்னா நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். என் மேலே கோவம் வரணும் ஆடியன்ஸுக்கு, என்ன வேணாலும் பண்ணணுன்ற அந்த ஒரு கோவத்தை ஆடியன்ஸ்குள்ளே கொண்டு வரணும் நான் என் பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா. அப்படி வந்தால் தான் சாருக்கு கிளாப் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்க்ரீன்ஸில் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது எல்லா சீனும் வருது, போயிட்டுருக்கு, ஓகே. இந்த சீனுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஃபைனலி அந்த ஷாட் வருது, நான் சிரிக்கிறேன், சார் இருக்காங்க பார்க்குறாங்க. கடவுளே என்ன குத்துன உடனே அந்த ரிவீல் ஆகும்போது எலிவேஷனில் கடவுளே அப்படி வேண்டிகிட்டு இருந்தேன். அது பண்ண உடனே ராவணம் அவனோட எழும்பினோடனே சாரோட எலிவேஷன் ஆடியன்ஸ் ஃபுல் கத்து, குத்துறா அவனை ஏதாச்சும் பண்ணு, அவன் சிரிப்பை பாரு அவனை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு கடவுளே
நான் வேண்டது இதுதான், இது ஒர்க் ஆகணும். இல்ல ஆஃப் கேமரா நான் உங்ககிட்ட சொன்ன அதே மேட்டர் தான். ஏன்னா அந்த கேரக்டரோட டெப்த் என்னன்னா அது உங்களோட இந்த எலிவேஷன்லயும் இருக்கு, உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எலிவேஷன்லயுமே இருக்கு. அந்த சிரிப்பை எப்படி கிராக் பண்ணிங்கிறது ஒன்று இருக்கு. ஏன்னா வினோத் சார் வந்து மேபி சொல்லியிருக்கலாம், நீங்க இந்த இடத்துல இப்படி ஒன்று அவர் சொல்லுவோம், பிரகாஷ் ராஜ் சார் ஒன்று பேசுவார், சார் சைலண்டா, விஜய் சார் சைலண்டா இருப்பாரு, நீ தான் அதில் வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருக்கணும். அந்த சிரிப்பை எப்படி கிராக் பண்ணீங்க? அது வினோத் சார் எப்படி வாங்குறாரு? எனக்கு அது பர்சனல் தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா அது சரியான இரிட்டேட். ஏன்னா சார் டைலாக் வந்து அது எப்படி அவர் சொல்றாரு, பிரகாஷ் ராஜ் சொன்ன டைலாக் வந்து அது ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ண முடியாது. என்னடா அது இப்படியா அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த இடத்துல ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய கிராக் தி ஸ்மைல். அந்த ஸ்மைல்காக நான் எதுவும் அந்த நேரத்தில், அந்த சுச்சுவேஷனுக்கு, அந்த நேரத்தில் உனக்கு அந்த கேரக்டரோட மூடு தெரியும், நம்ம என்ன பண்ணிட்டாங்க வந்து உட்காந்துருக்கோன்றது தெரியும். சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, உன்னை வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு ஆள் நீ. உங்கள் அப்பாவோட பையன், அந்த பையன் வந்து என்ன வேணால் செய்யலாம், எங்கள் அப்பா வேறு லெவல், எவன் வந்து என் பக்கத்தில் உட்காந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மூடு தான் உனக்கு. அப்படி இருக்கும்போது நீ என்ன தெனாவெட்டில் இருப்ப அப்படின்னு சீனோட மூடு. ஸோ என் பாடிக்குள்ளேயே என் மைண்ட்குள்ளேயே நான் அதை போட்டேன். அப்படி இருந்தால் நீ எப்படி இருப்ப, அப்படி இருக்கும்போது தான் சரி இப்படி இருக்கலாம், இப்படி ஒரு ஸ்மைலை கொண்டு வரலாம், ஸ்மைல்லேயே நம்ம கொஞ்சம் வேரியேஷன் பண்ணலாம். உங்களுக்குள்ள ப்ரிப்பரேஷன் ஓடி இருக்கும். இருக்கு, அது ஓடிட்டு இருக்கு. எப்படி பண்ணால் நான் யோசிக்கிறேன், இப்படி ஒருத்தன் இருந்தானா அவன் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அரகண்டான ஒரு மனுஷனாக இருப்பான். இப்படி ஒரு சின்ன பொண்ணை அப்படி ஒருத்தன் அந்த கேரக்டர் எழுதியிருக்காருன்னா அப்போ நம்ம எவ்வளோ தூரம் அந்த கேரக்டரோட இருக்கணும் அந்த கேரக்டருக்காக அப்படின்னு மைண்டில் ஓடுது. சரி சிரிப்பை எப்படி கொடுக்கலாம், ஆடியன்ஸ்க்கு இரிட்டேட் சிரிப்பை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நானே என் மைண்டுக்குள்ளே ஒர்க் பண்ணி, சரி ஒன்று வருது அதை நம்ம கொடுப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபர்ஸ்ட் அது எடுக்கும் போதே இது நல்லா இருக்கு, இந்த ஸ்மைலு இது நல்லா இரிட்டேஷன் வருது, இதே பிடிச்சிருங்க அப்படின்னு அவர் சிரிப்புலேயே ஒரு 2-3 எடுத்தேன். அது எடுத்து சரி சந்தீப் நீங்கள் 3rd சிரிச்சதை ஃபர்ஸ்ட்டில் போடுங்க, ஃபஸ்ட்டு சிரிப்பை 2nd போடுங்க, அது இது சேர்த்து ஒன்று போடுங்க அப்படின்னாரு. அது ரொம்ப கஷ்டம் இல்லை எனக்கு. இது சுந்தர்சி சார் ஒன்று ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, இதுல இருந்து அது எடுங்க, இந்த 3வது வந்து இந்த லைனை எடுத்து இதுல போட்டு 2nd எப்படி பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி சார் ஏதோ ஒன்று சொன்னாரு. அது எப்படி முடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்தேன், அது ஓகே சூப்பர் அப்படின்ட்டாரு. 3rd ஒன்று கொடுத்தா அதுவும் சூப்பர்னாரு. 2nd கொடுத்தா அதுவும் ஓகேனாரு. சந்தீப் நீங்க என்ன பண்ணி 3rd எடுத்து ஃபர்ஸ்ட்ல போட்டுருங்க, 2nd 3rd போட்டு அங்க இது பண்ணிடுங்க. கேட்கறவே அது ஒரு அந்த சிச்சுவேஷன், அந்த டைம், சார் பக்கத்தில் நல்லா பண்ணணுன்ற டென்ஷன், அந்த சீன் நல்லபடியாக பண்ணணும். பிரகாஷ் சார் இந்த பக்கம் இருக்காங்க. ஸோ இப்படி இவ்வளோ பேர் மத்தியில் நம்ம உட்காந்துருக்கும் போது நம்ம ஆஸ் அன் ஆக்டராக நமக்குள்ளே தெரியும் இது நல்லா பண்ணியே ஆகணும்னு. ஸோ அப்படி அந்த நேரத்தில் கடவுளாக நமக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அந்த நேரத்தில் இருந்து தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்குள்ளேருந்து அது வந்தது. சூப்பர் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த சீன் முடிஞ்சு விஜய் சார் ஒன்று பண்ணிட்டாரு, அந்த எலிவேஷன் ஒன்று கிடச்சிருச்சு. எனக்கு அடுத்து வந்த சீக்வன்ஸுமே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்தது. ரேச்சல் வந்து பிரகாஷ் ராஜ் சாரை ஒரு அறை ஒன்று அறைவாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி பார்க்கும்போது இது எப்படி இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சம்டைம் சத்யராஜ் சார் பாகுபலி டைம்னு ஒன்று சொன்னார். ஏன்னா ராஜமௌலி சார் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது வந்து பிரபாஸ் இந்த கால் எடுத்து உங்கள் தலையில் வைக்கணும்னா எனக்கு ஈகோ ஹிட் ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வைக்கிறேன் சார், நான் தான் சார் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தது. எனக்கு அது பிரகாஷ் ராஜ் வந்து அந்த ரேச்சல் கேரக்டர்கிட்ட அடி வாங்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு, ஒரு ஈகோ அது பயங்கரமாக ஹிட் ஆகும், ஆனால் அந்த கேரக்டருக்காக தே ஆர் டூயிங் அப்படின்னு. மேபி அந்த சீக்வன்ஸ் லைவாக பார்த்துருப்பீங்கல்ல? அது எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நான் எங்கே பார்க்குறேன்னா கமல் சார், நான் தூங்காவனம் நடிக்கிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் படம், கமல் சாரோட காம்பினேஷன். கமல் சார் வந்து ஒரு ஷார்ட்டுக்காக ஒரு ஹோட்டலுக்குள்ளே வருவார். அப்படி வரும்போது நான் பாத்ரூம்லேருந்து வருவேன். வந்த உடனே நான் அவரை பார்ப்பேன். பார்த்த உடனே எழுதியிருக்கிறது கன் எடுத்து அவர் மேலே நெத்தியில் ஏய் அது அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு இருக்குது, ஏய் அப்படி கேட்கணும். எழுதிட்டார் சார், சார் தான் எழுதியிருக்காரு. அப்போ டைரக்டர் சொல்கிறாரு இந்த ஷார்ட் ஒன்று வருமானு தெரியல, ராஜேஷ் சார் பெர்மிஷன் கேட்கணும், ஏன்னா கண் எடுத்து அவர் தலைமையில் வைக்கிறது. கேட்டுட்டு சார் ஓகேன்னா நம்ம ஷார்ட் போகலாம் அப்படின்னா சார் கிட்ட கேட்கணும் அப்படின்னா, ஐயோ அந்த ஷார்ட் வந்தால் நல்லா இருக்குமே, சூப்பராக இருக்குமே, கிடைக்கணுமே, கிடைச்சா நல்லா இருக்குமே நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு எனக்கு கன் எடுத்து சார் தலையில் வைக்கிறது. சார் வந்தாங்க, ராஜேஷ் சார் போய் கேட்குறாரு, சார் கன் இருக்குது உங்கள் மேலே வைக்கிற ஷாட்டு எப்படி சார் கொடுக்கலாமா? அதெல்லாம் எழுதியிருக்கேன். ஆமாம் சார் கொடுங்க அப்படின்னாரு. யோசித்தேன். அப்போ பாருங்க, அது அப்போ நம்ம அவ்வளோ தாண்டி அவங்களுக்குள்ள இந்த ரைட்டரை மதிக்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு படம், நான் ஒரு புது பையன், புது ஆக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, யாராக இருந்தா என்ன, அதுதானே அவரோட நினச்சில் இருந்திருக்கும், நான் தானே எழுதியிருக்கேன், கொடுத்துருங்க ராஜேஷ் அப்படின்னாரு. அது வந்து எனக்கு அதுதான் ஆக்சுவலாக போஸ்ட் ரூமே.
நான் தலையில் சார் கன் வைக்கிறது தான் போஸ்டர் ஆமா தூங்காவனம் ஆமா போஸ்டர். ஆமா 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 இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபேஸ்புக்கில் அதுதான் என்னோட போஸ்டராகவும் இருக்கு. இது வரைக்கும் நான் மாற்றல. ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம செக்கச்சந்த டைம்ல நம்ம பேசும்போது ஆமா. தூங்காவனம் பத்தி நிறைய பேசுவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி தான் நான் பிரகாஷ் ராஜ் சாரை பார்க்குறேன். அந்த கேரக்டர் என்ன எழுதியிருக்கு, அதானே அரையணும் தானே எழுதியிருக்கு. ஓகே அரையட்டும், யாராக இருந்தா என்ன, கேரக்டர் அதானே, அதுதான். ஸோ as simple as that. எங்களுக்கு இது பெருசாலாம் இல்ல. லெஜெண்ட்ஸ் அப்படி தான் ஆமா பார்க்குறாங்க. ஆமா நம்ம குளோரிஃபை பண்ணி பார்க்கறோம். ஏன்னா ஆச்சரியமா இருக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாம். ஓகே ஹெச்என் சார் கம்ப்ளீட்டாக அவரோட ரைட்டிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ பிங்க் படத்தை நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணும்போது அவரோட இன்புட்ஸ் நிறைய போட்டு ஒரு சில மாடிஃபை பண்ணி அல்சருக்கு ஏற்ற மாதிரி நல்ல கிளாஸாக ஒன்று கொடுத்தாரு. ரீமேக்கில் அது ஒன்று பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் டவுட் ஆச்சு. இப்போ விஜய் சார் தான் வந்து வினோத் சாரை கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு பகவத் கேசரி நல்லா இருக்குப்பா, எனக்கு இது ஒன்று பண்ணி தெரியா, அது ஒரு உமன் எம்பவர்மெண்ட் இருக்கு அப்படி மாதிரி சொல்லி ஒன்று கேட்குறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், இது எப்படி இது வினோத் அவருக்கு எப்படி பண்ண முடியும் இது, ஏன்னா அவரோட பேட்டர்ன் வேறு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க சொன்ன மாதிரி 80%. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல டு த கோர் ஒரு ரைட்டிங், பயங்கரமான ஒரு ரைட்டிங் ஒன்று இருக்கு. அது கமர்ஷியலைஸ்டாகவும் சரி நல்ல இன்டென்ஸாகவும் சரி இருக்கு. ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சரி, இப்போ இது எழுதிட்டேன், இது ஆர்டிஸ்ட் வந்து நான் வாங்கணும் அப்படிங்கும் போதும் சரி, வினோத் சாரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம், ஏன்னா அது இம்மென்ஸான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வந்து ஈவன் பிரகாஷ் ராஜ் சார்கிட்டையுமே அவருக்கு வந்து சார்கிட்ட வந்து யாராக இருந்தாலும் போய் அழகாக நின்று ஒன் மோர் கேட்டுருவார். அவருக்கு நினைக்கிறது அவர் வேணும். ஈவன் அந்த ஐ பால் சேஞ்ச் வேணும்னா கூட நின்று பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட போய், சார் இல்லை சார் ஐ பால் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு சார், இன்னும் கொஞ்சம் கூட உங்கள் பையனை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுங்க சார், அப்படி போய் கேட்குறாரு. எனக்கு அப்படி தான் அனுபவம் வந்து அவரோட இருந்தது. வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட்டு அந்த சாரி டு இன்டரப்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த விஜய் சாரோட இந்த சீன் அது ஒன்று. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் அந்த க்ளோஸ் ஒன்று இருக்கும், அது ரொம்ப அழகாக பண்ணிங்க. ஓகே தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக பண்ணிங்க. ஓகே இப்போ தேங்க்யூ. அந்த சீன் தான் ஓகே அந்த ரேச்சல் மேம் கிட்ட வந்து பேசுகிற ஒரு ஷாட், அது வந்து யூனிஃபார்ம் போட்டு பேசுகிற ஷாட். அப்போ வந்து டைலாக் 1 hour தான் டைம், இங்கேருந்து நீ எழுந்திரிச்சு போகலன்னா அவ்வளோதான் அப்படின்ற ஷாட். அப்படி இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் வந்துட்டு கட் கண்ணா சந்தீப் அப்படின்னு சார், அப்படி போகாதீங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள், பொறுமையாக அழகாக நிறுத்தி அப்படி போங்க அப்படின்னாரு. சரி சார் ஓகே சார் அப்படின்னு. எந்த டென்ஷன் பண்ணுறதோ நம்மள ஒரு பரவ டென்ஷன் ஆக்குறதோ அதெல்லாம் அழகாக கூலாக வந்து பொறுமையாக சொல்லிட்டாரு. நான் அதே ஏற்ற மாதிரி அதை சொல்லிவிட்டு லாஸ்ட் ஒரு ஷாட்டு, நீ இப்போ இங்கேருந்து போகலன்னா ட்ரெஸ்ஸு வந்த மாதிரி பொண்ணு வராது. அந்த இடத்துல நான் வந்து ஒரு லாஃப் போட்டேன், பொண்ணு வந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வராது அப்படின்னு ஒரு ஸ்மைல். உங்களோட இம்ப்ரூவைஸ் நான் அங்கே போட்டேன். கட்டுன்னு திரும்பி பார்த்தேன்னு அந்த ஸ்மைல் ஓகே நல்லா இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. ஓகே நம்ம பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணார். அது ரிட்டனில் இல்லை, டயலாக் தான் ரிட்டனில் இருந்துச்சு. நான் அதை அங்கே ஒரு ஸ்மைல் போட்டால் நல்லா இருக்குமே, இந்த ஒரு கேரக்டர் இப்படி ஒன்று பண்ணுறான்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு அந்த கேரக்டருக்கு இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சதுனால அங்கே ஆஸ் அன் ஆக்டராக நம்ம இது போடலாம் சார், தப்புனா சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சேன். போய் அந்த டைலாக் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மைல் வச்சேன், ஓகே வச்சுட்டு கட் பண்ணி போனேன். அப்படின்னா சாரை பார்த்தேன், சூப்பர் சார் சந்தீப் நல்லா இருக்கு, அது ஸ்மைல் இருக்கட்டும் அப்படின்னாரு. அதுதான் நான் வந்து அந்த ஸ்மைலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேரி பண்ணிட்டே வந்து அந்த லாஸ்ட் அந்த டைனிங் டேபிள் அது அங்கே முடிச்சிச்சு. அது லைஃப் டைம்ல மறக்க முடியாதுல்ல அந்த டைனிங் டேபிள். அது என்னைக்கும் லைஃப் டைம் என்னோட. ஓகே இப்போ அது நடந்துச்சு. இப்போ ஜனநாயகன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்று இருந்துச்சு. பட் படம் பார்த்த எல்லாருக்குமே சரி, எல்லாரும் எதிர்பார்த்துருந்தது கிளைமேக்ஸில் படமாக ஒன்று இருக்க போகுது, படத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கிளைமேக்ஸ் ஒன்று இருக்க போகுது. ஆனால் அந்த என் கிரெடிட்ஸ்ன்னு யாருமே அன்எக்ஸ்பெக்டட், ஏதோ ஒரு ட்ரிபியூட்டாக ஒன்று பண்ணுவாங்கன்னு தெரியும். மேபி அதுதான் வந்து அந்த தளபதி கச்சேரி பாட்டில் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சா லாஸ்ட்டில் ஒன்று வருது. அது வந்து மொத்த ஒரு 20 வருஷத்தையே உழுக்கின மாதிரியான ஒரு இது. அது ஒருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது. ஸோ விஜய் இளைய தளபதி விஜய், தளபதி விஜய் அண்ட் இப்போ சிஎம் விஜய், சந்தீப் அவர்களுக்கு எவ்வளோ எமோஷன் அது ஆஸ் அன் ஆக்டராக இப்போ நான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கூல் டேஸ் ஓகே நாங்கள் அது பார்க்கும்போது கொண்டு போயிடுச்சு. ஏன்னா நான் 7th படிக்கிறேன், பகவதி என்ன வில்லன் சேம் டே ரிலீஸ் ஆகுது. ஸ்கூல் வந்து எனக்கு மழை லீவ் விடுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பகவதி பார்க்க போகிறோம். பகவதி பார்த்துட்டு வில்லன் பார்க்குறோம். ஸோ பகவதி பார்க்க போகிறோம், பார்த்து முடிச்சுட்டு பயங்கரமாக பிடிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கனெக்ட் ஆகிட்டேன் பயங்கரமாக. இன்ட்ரோல் பிளாக்லலாம் அவர் அந்த குழந்தை இந்த மண்ணை தொடுண்டா அப்படின்னு. அதெல்லாம் வீட்டுக்குள்ள சார்கிட்ட ஆஷிஷ் வித்யா அவர்கிட்ட பயங்கர கூஸ் பம்ப்ஸ். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், நான் என்னைக்காவது லைஃப்பில் ஆக்டர் ஆனேன்னா நான் வந்து விஜய் சாரோட கண்டிப்பாக என் லைஃப் முடியறதுக்குள்ளே விஜய் சாரோட நடிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். ஆஃப்டர் 26 years அது நடக்குது, அது எனக்கு கனெக்ட் ஆகுது. அதே விஷயத்தை நான் விஜய் சார்கிட்டையும் சொன்னேன். ஓகே இந்த சம்பவத்தை
விஜய் சார் ஷார்ட் அப்போ என்கிட்ட நீங்கள் முடிஞ்சிச்சு ஷார்ட்டு முடிஞ்சது, நீங்கள் கேரளாவா அப்படின்னாரு. ஆமாம் சார். சொந்த ஊரும் கேரளா தானா? ஆமாம் சார். இங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஃபேமிலி பற்றிலாம் விசாரிக்கிறாரு. நான் ஒய்ஃப் இருக்கோம் சார், குழந்தை. அப்போ வந்து பிறந்து ஒரு 2 months என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ தான் சார் பிறந்துச்சு. ஓ சூப்பர் அப்படின்னாரு. சரி உங்களை பார்த்தா இது ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார், சொல்லாமா அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். உடனே அவர் ரொம்ப கிரேட்ப்பா, கங்க்ராட்ஸ், நல்லா வந்திருக்கீங்க அப்படின்னு கை கொடுத்துட்டு போனார். ஸோ அது அப்புறம் அந்த எண்ட் கிரெடிட்ஸ் வரும்போதில் எல்லாம் எனக்கு திருப்பி போடுது என் மைண்டு. சந்திப்பா ஞாபகம் இருக்காடா 7th படிக்கும்போது, இதெல்லாம் மைண்டுக்கு வருது. அப்படியே அழுக வந்துருச்சு. ஓகே ஓகே. நம்ம நினச்சோம்ல நடக்கும்னு, கடைசி படத்தில் நீ பண்ணிட்டல்ல நீ கடைசி படத்தில் சாரோட, அது ஆஸ் அன் ஆக்டரா நீ நினச்சது சாதிச்சிருக்கடா இன்னைக்கு அப்படின்னு எனக்குள்ளே. ஸோ அது எண்ட் கிரெடிட்ஸ் முடிஞ்சோடனே ஆடியன்ஸ் ஒரு 5 minutes உக்காந்துட்டாங்க. முடியல, எழுந்திருக்க முடியல. ஸோ அது எப்படி சொல்கிறது, அது ஒரு வேறு ஃபீலிங் தான். அதுவும் சும்மாவே அனிருத் அவர்கள் வந்து அந்த எமோஷனலான அந்த சாங் உருக்கிடுவார் போட்டாங்க. இதில் லாஸ்ட் இந்த பிரியமுடன் விஜய்னு ஒன்று பார்த்தபோது தான் அது கலங்காத ஆள் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. நம்ம அவரை பார்த்தா வளர்ந்துருக்கோம் நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து. அதனால் ஓகே. இப்போ இந்த ஜனநாயகன் ஓவராலாக எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க? ஒர்க் வந்து ஒரு 4-5 days இருக்கும். ஒரு டே பாபி டியோல் சார் கூட, விஜய் சார் கூட, அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டில் ரேச்சல் மேமோட. ஓகே. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 days தான். 4-5 days. ஆனால் 4-5 நாள் தான் சொல்கிறீங்க, பட் இம்பாக்ட் பெருசு. ஆமாம். ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் ஒரு மாத கணக்கு நடிச்சிருப்போம், பேர் கிடைச்சிருக்கும், ஆனால் ஒரு நினச்ச மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அந்த பேர் கிடைச்சிருக்காது. ஒரு 4-5 நாள் தான். அந்த ஒரு மனுஷன் நம்மளை ஒன்று பண்ணிட்டாரு, அதில் ஒரு பெரிய பூஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ திங்க் வெல் டிசர்வ்டு இருக்கு. ஓகே. இப்போ விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது, பிரகாஷ் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது, பாபடி. ஏன்னா இந்த படத்துக்கு இவர் தான் வில்லன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லாருக்குமே ஓகே ஏதோ ஒன்று பெருசாக ஒன்று இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம். பட் உங்களுக்கு ஐ திங்க் லக்கியாக என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியும். ஏன்னா பிரகாஷ் சார் விஜய் சாரோட ஒரு காம்பினேஷனு, பாபடி சாரோட காம்பினேஷன் அது வந்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட ஒரு இதுன்னு சொல்லலாம். ஆனால் அது வேற மாதிரி. அது கண்டிப்பாக அதை பற்றி சொல்ல முடியும், அது மறக்க முடியாது. ஈஸி திங் இல்லை. சார் எவ்வளோ பெரிய லெஜெண்டு நமக்கு தெரியும், சாரோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். இப்போதான் பேசியிருந்தோம் பிரகாஷ் ராஜ் சார் வந்து எவ்வளோ ஹம்பிள், அது மாதிரி தான். அந்த மாதிரி பாபி டியோல் சாரோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும், அவரோட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ பெரிய ஃபேமிலி இருந்து அவர் வந்திருக்காரு விஷயம் நமக்கு தெரியும். ஸோ லாஸ்ட்டாக பண்ண அனிமலில் அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணான்றது நமக்கு தெரியும். ஸோ இப்படி ஒரு ஆக்டரோட ஒரு சீன் அமையுது. ஒன்றும் இல்லை, ஜனநாயகன் அடாப்டட் பகவத் கேசரி, பாலையா அவர்கள் நடித்த டாக்கு மகாராஜாவே அவர் தான். ஆமாம், அப்படி பண்ண ஒரு ஆக்டர் எப்படி யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் அவர். சார் அவரோட ஒரு சீக்வன்ஸ் வருது நமக்கு, அந்த ஷாட் எடுக்க தான் போகிறாங்கன்றது அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த செகண்ட் வரைக்கும் இதுதான் நம்ம போய் பண்ண போறோம் சொன்னாங்க. என்ன சீன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இதான் சீக்வன்ஸாக எனக்கு தெரியாது. ஏன்னா சீன்ஸ் வந்து சார் தான் சொல்லுவாங்க. ஓகே. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. வந்து நின்ட்டேன். நின்னோடனே பாபி சார் வந்தாங்க. வினோத் சார் அப்படின்னு. சரி யார் என்னை இப்படி பண்ண போகிறா அப்படின்னு உடனே என்னை கூப்பிட்டாரு. நான் போனேன். இவர் தான் அப்படி. ஓகே அப்படின்ட்டாரு. ஓகே சார் அப்படி. எனக்கு என்ன பண்ண போகிறோம் எனக்கு தெரியாது. அந்த செகண்ட் எனக்கு தெரியாது. எனக்கு என்னடா இது நம்ம பண்ண போகிறோம், எதுக்கு கூப்பிட்டாங்க, இந்த சீன் எப்படின்னு தெரில. அப்புறம் என்ன திடீர்னு சந்துருன்னு கூப்பிட்டாரு. சந்துருன்னு யார் கூப்பிட்றாரு எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் 2 நாளாக சந்தீப்னு கூப்பிட்டு இருந்தார். திடீர்னு சந்துருன்னு கூப்பிட்டார். நான் நின்றுட்டே இருந்தேன். நான் போல. சந்துரு உங்களை தான் கூப்பிட்றேன் அப்படின்னு. சார் நான் வாங்க அப்படின்னு. ஓகே சார் சந்துருன்னு ஆயிடுச்சு சார். என் பேர் வினோத் சார். இப்போ என் பேர் சந்துரு தான் சார். ஏன்னு தெரியல. இப்போ தெரியும், இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். சந்துரு தான் லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டாரு. ஓகே. அப்புறம் சந்துரு இங்கே வாங்கன்ட்டார். போனேன். சார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல சீன் அப்படி. இல்லை சார் எனக்கு தெரில அப்படின்னா அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு சீன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. சார் சொன்னார். வினோத் சார் அப்புறம் சொன்னார் கூப்பிட்டு, சந்தீப் சந்துரு ஒரே டேக் தான் பண்ண முடியும், அப்புறம் சாருக்கு வந்து ஏதாச்சும் டென்ஷன் ஆகிட்டாருன்னா அப்புறம் பண்ண முடியாது, ஒரே டேக்கில் ஓகே பண்ணிடுப்பா அப்படின்னு. சார் ஷுவர் சார் பண்ணிடுறேன் சார். சீன் சொல்லியாச்சு, எங்கெங்கே என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு சொல்லி ஓகேன்ட்டாங்க. போயிடலாமான்னாரு. பாபி சார் பார்த்துட்டாங்க, எல்லாம் ரெடி. ஆக்ஷன் சொன்னார். போனேன், அந்த சீக்வன்ஸை பண்ணி முடித்தோடனே நான் எல்லோரும் சூப்பர்னா கிளாப் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் போய் பாபி சாரோட காலில் அப்படி தொட்டேன். சார் ஐம் ரியலி சாரி சார், ஐ ஷுட் நாட் டூ திஸ் டு யூ, பட் ஆஸ் சினிமாக்காக இதை நான் பண்ணியிருந்தேன், சும்மா நினச்சிருங்க சார் அப்படின்னு லைக் நான் காலை தொட்டேன். உடனே ப்ளீஸ் கெட்டப் மேன் கெட்டப் ஒய் இல்லை சார் நீங்கள் உங்களோட இவ்வளோ பெரிய ஸ்டார் நான் இப்படி பண்ணியிருக்காது. நோ 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 யூ ஆர் கிரேட் ஆக்டர் மேன், வாட் ஏ ஆக்டர் யூ ஆர், டன் எ கிரேட் ஜாப் அப்படின்னாரு. சார் தேங்க்யூ சார், கம் வில் சி த ஷாட் அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டு போய் அந்த ஷாட்டை பார்க்குறாரு. அப்படி தோளில் கை போட்டு போய் அந்த ஷாட்டை பார்க்குறோம். ஷார்ட் மானிட்டரில் போகுது. பார்த்துட்டு என்னை இப்படி பார்க்குறாரு. இன் மை என்டையர் லைஃப் நோ ஒன் திஸ் டிட் டு மீ அப்படின்னாரு. ஆமாம், அந்த மாதிரி இது பண்ணதில்லை. ஏன்னா இவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவரை. ஓகே,
டிட்டு மீ அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர். இது கியூரியாசிட்டியில் கேட்குறேன். இப்போ அந்த சீன் ஒன்று நடந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்லாம். இப்போ அது நடந்துருச்சு. அது எப்படி இது ஒரே டேக்ல? ஏன்னா அது பாசிபிள் இல்லையே ஒரு டேக்ல. ஏன்னா ஆல்ரெடி அதோட எனக்கு சொல்லிட்டாங்க. ஒரு இப்படிதான் இருக்கும் மெட்டீரியல். டெய்லர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்கெல்லாம் இந்த சீக்வன்ஸ் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சொன்னதுனால எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பா ஸ்க்ரீன்ல பார்க்கும் ஒரு தெரிஞ்சிருக்கு என்னன்னு தெரியும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு மாதிரி ஓவர் வெல்மிங்கா இருக்கு. ஏன்னா இப்போ மூணு மெயின் படத்தோட ஒரு 3 மெயின் சோல் இவங்க தான். விஜய் சார், பிரகாஷ் ராஜ் சார், பாபி டியோல் சார். இந்த 3 பேர் சுத்தா மெயின் ப்ராஜெக்ட். அதில் மமிதா மேமோட அந்த எமோஷனல் பிளாட் ஒன்று இருக்கு. 5 நாள் தான் ஷூட்டு. இந்த 3 பேர் கூட ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷனு. ஐ திங்க் இது நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு அது புரியல. எனக்கு அது எப்படா அது அப்படின்னு தோணுது. ஹவ் டஸ் இட் ஃபீல்? அது ஒரு எமோஷன் தான். எனக்கு எப்படி கன்வே பண்றது வார்த்தைகள தெரியல. ரேச்சல் மேமோட இருக்கிற அந்த மார்க்கெட் சீனா இருக்கட்டும், பாபி சாரோட இருந்த அந்த கிரேட் காம்பினேஷனா இருக்கட்டும், விஜய் சார் பிரகாஷ் சாரோட அந்த காம்பினேஷனா இருக்கட்டும், அது ஒரே நாள்ல விஜய் சாரோட ஒரே நாள் அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே என்னைக்கு என் லைஃப்ல திரும்பி பார்த்தாலும் ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ். லைஃப் டைம்ல எனக்கு அந்த ஒரு ஃப்ரேம், நானும் விஜய் சார் ஒரு ஃப்ரேம் எடுத்து நான் வச்சுக்கலாம் வீட்டில். ஓகே, நான் சாரோட என் லைஃப்ல பண்ணியிருக்கேன். என் பொண்ணு வளர்ந்து வந்து ஒரு நாள் பார்க்கும்போது சிஎம்மோட நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவ பெருமைப்படுவா. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நமக்கு. ஒரு ஆஸ் அன் ஆக்டரா நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் லைஃப்ல அப்படின்னா இதெல்லாம் ஒரு மெமரி தான். செம்ம, கண்டிப்பா. ஐ திங்க் சூப்பர். இப்போ ஜனநாயகன் அது ஒரு சைடு இருக்கட்டும். ஏன்னா அது எவ்வளோ பெரிய கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இந்த அப்கமிங் டேஸில் இருக்கும். அதே மாதிரி கராத்தே பாபு ஐ திங்க் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கராத்தே பாபு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு. இது இவரோட கதை, அது அவரோட கதை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துச்சு. ஆனால் அது இப்போ ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங்காக இருக்கட்டும், இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அந்த மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அது வந்து செம்ம இன்டென்ஸான ரைட்டிங் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ கராத்தே பாபு பற்றி பேசலாமா? கண்டிப்பா. யா ப்ளீஸ். கராத்தே பாபு கரெக்டாக அதுக்கே சட்டை ஆஃப் ஹேண்ட்லாம் ஃபுல்லாக இருக்கு. ஆக்சுவலாக கராத்தே பாபுல இதுதான் என்னோட ஒயிட் ஷர்ட். ஆனால் ஆஃப் ஹேண்டில் இருக்கும். ஓகே, ஆமாம். ஸோ கராத்தே பாபு வந்து கம்மிங் August 28 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு 10 டேஸில் அது பற்றின 10-15 டேஸ்க்குள்ள அதோட அப்டேட்ஸு, ப்ரொமோஷன்ஸு, மீட்டிங்ஸு, இன்டர்வியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. அப்டேட்ஸ்லாம் நல்லா சூப்பராக கிடைக்க போகுது. ஸோ வந்துடும். கராத்தே பாபு வந்து என் லைஃப்பில் நான் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கலாம். RDXாக இருக்கட்டும், மலையாளமில் இப்போ ஜனநாயகனாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு எப்படி ஒரு முக்கியமான படங்களாக இருந்துச்சோ அதெல்லாம் தாண்டி கராத்தே பாபு என்னோட கெரியரில் நான் இது வரைக்கும் பண்ணதில் தி பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். நான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நான் பண்ண ஒர்க்கை வச்சு இருக்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் நான் பண்ணாத சில விஷயங்கள் நான் அதில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு கியூரியாசிட்டி கேட்குறேன், இது ஓரளவுக்கு த்ரூ அவுட்டா இல்லை? த்ரூ அவுட்டா அந்த ஒரு கேரக்டரோட ஒரு ஆர்க்கு கரெக்டாக வந்து ஒரு எண்டிங் இருக்கு. இந்த கேரக்டரோட ஆர்க்குன்னு கேட்குறப்பே சூப்பர் தான். ஒரு கரெக்டாக ரைட்டிங்கில் கணேஷ் அவர் நல்லா எழுதியிருந்தாரு. கரெக்டாக ஆர்க் இருக்கு, எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியணும் அப்படின்றது கரெக்டாக இருந்தது. ஸோ அந்த கேரக்டர் நமக்கு கிடைச்சதுனால நான் இது வரைக்கும் பண்ணாத இந்த சீக்வன்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எனக்கு நடந்ததில்லை. ஸோ அதெல்லாம் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் டெஃபினட்டாக இப்போ நீங்கள் ஜனநாயகனில் பார்த்த சந்தீப்பாவோ இல்லை RDXல பார்த்ததோ இல்லை விக்ரமில் பார்த்ததோ இதெல்லாம் எந்த விதமான இதுவும் தெரியாமல் ஒரு புதுசாக ஒரு சதீஷை வந்து நீங்கள் கராத்தே பாபுல பார்ப்பீங்க. சூப்பர். ஓகே, இப்போ ஒரு படம் ஒன்று கிடைக்குது. பண்ண படங்கள் எல்லாமே சின்ன படங்கள் இல்லை, எல்லாமே பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வைஸ்லையும் கமர்ஷியல் வைஸாகவும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள். ஆடியன்ஸ்லாம் யாரும் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு ஓட்டம் ஓடும் அப்படின்லாம் யாருமே எதிர்பார்க்கல. இது எப்படி நீங்கள் தேடி போகிறது, அது கரெக்டாக அதை ஹண்ட் பண்ணி போய் அதை உட்கார்றது, அது அமையுது இல்லை? அது எப்படி நான் கண்டு வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் அது அமையும். இப்போ நம்ம தேடுறது ஒன்று, நம்ம தேடிட்டே இருக்கோம். நமக்கு ஒன்று ஓகே ஒரு பாயிண்ட்ல ஃபெடப் ஆகிட்டு ஓகே கிடைச்சது பண்ணிடலாம், அடுத்ததில் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் உங்களோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தா ஒரு பிக் பண்ணுறதே கரெக்டானதாக பிக் பண்ணியிருப்பீங்க, கிடைச்சது கரெக்டானதாக கிடைச்சிருக்கும். அது எப்படி அமையுது? அது உங்களுக்கு எவ்வளோ மெனக்கெடுவீங்க? அது வந்து நான் பண்ண ஒரு என்னோட நெக்ஸ்ட் டைம் பண்ணணும்னா என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கடவுளோட ஆசீர்வாதத்தை நான் நினைப்பேன், ரொம்ப நம்புவேன் நான். ஸோ அதுதான்றதை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த கேரக்டர்ஸ் கிடைச்சாலும், எந்த படங்கள் கிடைச்சாலும் அது எப்படியாவது அந்த கேரக்டரில் நான் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு மெயின் திங். அதில் நான் ஒரு சீனில் வந்தாலும் சரி, இல்லை அந்த கேரக்டரில் இருந்தாலும் சரி, நான் என்னைக்காவது வாழ்க்கையில் நான் ஒரு இடம் அடையணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போது திரும்பி பார்த்தா கூட என்னோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, 2 சீன் வந்தாலும் அதில் நல்லா பண்ணியிருக்காரு, இந்த கேரக்டர் இதில் நல்லா பண்ணியிருக்காரு, இது படம் ஒர்க் ஆகலைன்னா கூட இவரு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற நேம் எடுத்தே ஆகணுன்றது
என்னோட மஸ்ட். நல்ல படங்கள் வருது அப்படின்றது அது காடை தான் நான் பிலீவ் பண்ணுறேன். கரெக்டாக கை கொண்டு வந்து சேர்க்குது. விக்ரமா இருக்கட்டும், ஆர்டிஎக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம்ஸ். இல்லை விக்ரமில் அவ்வளோ பேர் இருந்தாலுமே ஃபேஸ் தனியாக தெரியுது, அது பெரிய விஷயம். நல்லா ரெகக்னைஸ் பண்ணி சொல்லுவாங்க விக்ரம்ல நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நிறைய படங்களை பார்த்துருக்கேன், ஒன்னொன்னுத்துல ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒன்னொன்னுக்கு ஒன்று பண்றீங்க. இல்லை அது என்னன்னா அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கெட்ட பைசா இருந்தாலுமே நல்ல நல்ல கேரக்டர்ஸா இருக்கும், ஆனா தெரியாது, டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா உங்களோட படத்துக்கு படம் கெட்ட பைசாவும் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுது, மாறிடுது. டக்குன்னு சேவ் பண்ணிட்டு வந்தா இப்போ ஜனநாயகன்ல பண்ண கேரக்டர் இப்பவுமே ஜனநாயகன்ல பார்த்துட்டு இப்போ என்ன பார்க்கும்போது சார் நீங்க தானே டவுட்டாவே இருக்கு. நான் வந்து அது ரொம்ப சந்தோஷமா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ ஓகே நம்ம அது மாதிரி இல்லை, எனக்கும் அதுதான் தேவையும் கூட. நான் அதுதான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு படத்தோடக்கும் நம்ம வேரியேஷன் இருக்கணும். ஒரு எந்த முன்னாடி பண்ண படங்களுக்கும் இப்போ பண்ணிருக்க படங்களுக்கும் சாயல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இன்னி வரைக்கும் அப்படி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு இப்போ போன படம் இப்போ ஜனநாயகம் நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் கராத்தே பாபு பாருங்க, எந்த விதமான ஒரு சாயலும் நீங்கள் இருக்காத அளவுக்கு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் நம்புறேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ பிரகாஷ் ராஜ் இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அவர்கிட்ட பேசுறது இருக்கா? செகசிந்தவானம் 2 இங்கே டிராவல் ஒன்று இருக்கு, அது ஏதாவது ஷேர் பண்ணது உண்டா? தூங்காவனமும் சாரோட ஒர்க். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் கட் பண்ணா செகசிந்தவானம் நடிச்சேன். ஆனால் இதெல்லாம் பேசுறதுக்கான சுச்சுவேஷனுக்கு அங்கே அமையல. பிகாஸ் அந்த மூட் இஸ் வெரி இன்டென்ஸான ஒரு சீன் எடுக்கிறோம், எல்லாரும் அந்த மூட்ல இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப என் மேல அந்த சீன் இருக்கு. நான் என்ன பண்றேன்றதுல தான் அந்த சீனோட ஓவரால் அந்த சீன் ஒர்க் ஆக போகுது. என்னதான் இருந்தாலும் ஸ்டார் சார் பக்கத்தில் இருக்காங்க, பிரகாஷ் ராஜ் சார் இருக்காங்க, லெஜெண்டாக இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறதை வச்சு தான் இது எல்லா சீனுமே டோட்டலாக நிற்க போகுது. அதான் சொன்னேன், கதையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கே அது ஒரு மேஜர். அப்படி ஒரு விஷயம் சாரோட எலிவேஷன் சீன் அப்படின்றப்போ, அதனால அப்படி ஒரு சீன்ல வந்து சார் ஞாபகம் இருக்கா சார் நம்ம அதுல ஒர்க் பண்ணுவோமே, அந்த மூடுக்குள்ளேயே நான் போனேன். கிடைக்கல, கிடைக்கவும் இல்லை, போகவும் முடியல, அதுக்கான சுச்சுவேஷனும் அமையல. இல்ல நீங்க நம்புறீங்க ஒரு விஷயத்த, மேபி அடுத்த படத்துல அமையும் போது அதை ஷேர் பண்ணலாம், அப்படி ஒரு நாள் வரும்போது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். அது இன்னும் பயங்கரமா இருக்கு. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க, மீட் பண்றப்பெல்லாம் சொல்லுவீங்க செம்மையா இருக்காது அங்கிருந்து இங்கே அப்படிங்கிறது, எனக்கு உங்களோட பயங்கர சந்தோஷமா. ஏன்னா நீங்க ஒரு 6 இயர்ஸ் இருக்குமா அந்த செக்கச்சந்தவானம்? 7 இயர்ஸ் இருக்கும். நான் உங்களை ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல பார்த்தேன். அப்பதான் நீங்க லைஃப் கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு இருக்கு இந்த டைம். ஸோ அங்க நான் உங்களை பார்த்தேன். இன்னைக்கு அந்த டைம்ல தான் நானும் என் லைஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதாச்சும் ஒன்று நமக்கு அமைஞ்சிராதான்னு சொல்லி தேட ஆரம்பிச்ச டைம் எந்தோம். அப்படி 2 பேரும் சந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நான் விஜய் சாரோட நிக்கிறேன், படத்துல இருக்கேன், நீங்க இப்படி ஒரு இடத்துல இருக்கீங்க. இது பார்க்கும்போது எனக்குமே ப்ரௌடா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா எனக்கு உங்களோட growth பர்சனலா ஒரு சில பேர் இது பார்க்கும்போது ரொம்ப நம்ம வின் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம், அந்த ஃபீல் தான் பர்சனலா. ஸோ வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ. ஐ திங்க் கராத்தே பாபு நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பயங்கரமான ஒரு சம்பவம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்றேன். அந்த டைம்ல மீட் பண்ணலாம், இன்னும் நிறைய பேசலாம். கண்டிப்பா. ஸோ ஒன்ஸ் அகைன் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.